நான் மரதையாக நினைச்சேன். ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரமா தட்டி வச்சு குடிக்கணும். இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சாங்க. கடியாரம் பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். மரத இவளை இப்படி சொன்னா கேட்க மாட்டாளியே. இல்லக்கா யார் அவங்க எல்லாம்? பைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் 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 நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா. உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பள வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பாத்து போ. நாய் கண்டா விடாது.